வணக்கம் ஜி.கே. அஸ்ட்ரோவின் இன்று காலை 6 மணி நேரப்படி இன்றைய பஞ்சாங்கம். இன்றைய தேதி ஜூன் 27, 2024. இன்றைய கிழமை வியாழன். இந்நாளிற்கான ராசி கும்பம். இந்நாளிற்கான நட்சத்திரம் சதயம் 4ஆம் பாதம். இன்றைய திதி சஷ்டி. இன்றைய யோகம் ஆயுஷ்மான். இன்றைய கரணம் கரஜை. இன்றைய ராசி கடகம் ராசிக்கு சந்திராஷ்டம ராசியாகும். கும்பம் ராசியின் இன்றைய திதி சூன்ய ராசிகள் மேஷம், சிம்மம். சதயம் நட்சத்திரங்களில் செய்யும் சுப காரியங்கள்: கொப்பாதானம், பூமுடித்தல், பெயர் சூட்டல், முடிவாங்க அன்னபிராசனம், உபநயனம், வித்தியாரம்பம், குதிரை வாங்க, தேவதாபிரதிஷ்டை, வியாபார கணக்கு முடிக்க, பூமி கொள்ள கிரகம் வாங்க, தொட்டிலில் குழந்தையை விட, யாத்திரை வாஸ்து விட, மாடு வாங்க, விதை விதைக்க, நாமகரணம். இன்று காலை 6 மணி நேரப்படி திருப்பூர் திருக்கணித முறைப்படி. கிரகநிலை தேதி ஜூன் 27, 2024. இன்றைய கிழமை வியாழன். சூரியன் மிதுனத்தில் இருக்கிறது மற்றும் திருவாதிரை 2ஆம் பாதத்தில் இருக்கிறது. சந்திரன் கும்பத்தில் இருக்கிறது மற்றும் சதயம் 4ஆம் பாதத்தில் இருக்கிறது. செவ்வாய் மேஷத்தில் இருக்கிறது மற்றும் பரணி 2ஆம் பாதத்தில் இருக்கிறது. புதன் மிதுனத்தில் இருக்கிறது மற்றும் புனர்பூசம் 2ஆம் பாதத்தில் இருக்கிறது. குரு ரிஷபத்தில் இருக்கிறது மற்றும் ரோகிணி 1ஆம் பாதத்தில் இருக்கிறது. சுக்கிரன் மிதுனத்தில் இருக்கிறது மற்றும் திருவாதிரை 4ஆம் பாதத்தில் இருக்கிறது. சனி கும்பத்தில் இருக்கிறது மற்றும் பூரட்டாதி 2ஆம் பாதத்தில் இருக்கிறது. ராகு மீனத்தில் இருக்கிறது மற்றும் ரேவதி 1ஆம் பாதத்தில் இருக்கிறது. கேது கன்னியில் இருக்கிறது மற்றும் ஹஸ்தம் 3ஆம் பாதத்தில் இருக்கிறது. லக்னம் மிதுனத்தில் இருக்கிறது மற்றும் திருவாதிரை 2ஆம் பாதத்தில் இருக்கிறது. மாந்தி ரிஷபத்தில் இருக்கிறது மற்றும் ரோகிணி 3ஆம் பாதத்தில் இருக்கிறது. இன்றைய நாள் ராசி பலன். மேஷ ராசி நேயர்களை, இன்றைய நாள் உங்களுக்கு உங்கள் சுறுசுறுப்பும் நேர்மறையான அணுகுமுறையும் இந்த வாரத்தில் வெற்றிகளை தரும். உங்கள் தன்னம்பிக்கை பல விஷயங்களில் உங்களுக்கு உதவும். ஆனால் அவசரப்பட வேண்டாம். ரிஷப ராசி நேயர்களை, இன்றைய நாள் உங்களுக்கு பாராட்டு என்பது நல்ல நிகழ்ச்சி அல்லது நிகழ்வு ஏற்படும் சமயமாகும். இது உங்கள் உழைப்புகளில் வெற்றியை அடைய உதவும். மிதுன ராசி நேயர்களை, இன்றைய நாள் உங்களுக்கு குடும்பத்திலிருந்தும் உங்களுக்கு தேவையான உதவி கிடைக்கும். இதனை சரியாக பயன்படுத்தி கொண்டு உங்கள் இலக்குகளை அடைய முயற்சி செய்யுங்கள். கடக ராசி நேயர்களை, இன்றைய நாள் உங்களுக்கு இன்று அதிகமாக சிரமப்பட வேண்டாம். குடும்பத்தில் நிறைய வேலை இருக்கும். இன்றைய நாள் சந்திராஷ்டம நாளாகும். இன்றைய நாள் புதிய முயற்சிகள் தவிர்ப்பது நல்லது. கவனமாக இருக்க வேண்டிய நாள். பயணங்கள் மேற்கொள்ளாம் இருப்பது சிறப்பு. சிம்ம ராசி நேயர்களை, இன்றைய நாள் உங்களுக்கு எதையும் சாதிப்பதற்கான உத்வேகம் அதிகரித்து, எதிர்வரும் சவால்களை துணிச்சலுடன் எதிர்கொள்ளும் மன வலிமை கிடைக்கும். கன்னி ராசி நேயர்களை, இன்றைய நாள் உங்களுக்கு அதிசய ஆசிர்வாதம் உங்கள் மீது இருப்பதால் தனலாபம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும். தொழில் துறையில் புதிய முயற்சிகள் வெற்றி பெற வாய்ப்பு உள்ளது. பணம் சம்பந்தப்பட்ட இடங்களில் எதிர்பாராத சில லாபங்கள் கிடைக்கலாம். துலாம் ராசி நேயர்களை, இன்றைய நாள் உங்களுக்கு குடும்பத்திலும் நண்பர்களிடமும் பரிவு கிடைக்கும். இதனால் மன மகிழ்ச்சியும் சுபிட்சமும் உண்டாகும். எதிர்கால திட்டங்களுக்காக சேமிப்பு செய்யவும் இது நல்ல நாள். விருச்சிக ராசி நேயர்களை, இன்றைய நாள் உங்களுக்கு நிறைவு அடைய உதவும் நடப்புகள் ஏற்படும். பழக்கமான சில காரியங்களை மீட்க மற்றும் நிலையை உயர்த்துவதற்கு நல்ல நாள் ஆகும்.
உங்கள் பணம், உடல் ஆரோக்கியம் மற்றும் சந்தேகங்களை பற்றிய பிரச்சினைகள் தீர்க்க சந்தேகங்களை உள்ளடக்கின்றன. நிறைவின் அடிப்படையில் புதிய செயல்களை தொடங்குவதற்கு நல்ல நேரமாகிறது. நிறைவு நிலையில் காரணங்கள் மற்றும் சந்தர்ப்பங்கள் மாறுபடும் என்பதை கவனிக்கவும். தனுசு ராசி நேயர்களை, இன்றைய நாள் உங்களுக்கு ஓய்வு அதிகமாக தேவைப்படும். அதிக வேலைகளை செய்ய வேண்டாம். இந்த நாள் கண்டிப்பாக ஓய்வு தேவைப்படும். மகர ராசி நேயர்களை, இன்றைய நாள் உங்களுக்கு பரிசு கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது. எதிர்பாராத இடத்திலிருந்து பரிசு வரலாம். கும்ப ராசி நேயர்களை, இன்றைய நாள் உங்களுக்கு நீங்கள் இன்று மிகவும் உற்சாகமாகவும் சுறுசுறுப்பாகவும் இருப்பீர்கள். புதிய யோசனைகள் உங்கள் மனதில் தோன்றும், அவற்றை செயல்படுத்துவதற்கான வாய்ப்புகளையும் நீங்கள் காணலாம். பணியிடத்தில் உங்கள் கடின உழைப்பு அங்கீகரிக்கப்படும். உங்கள் மேலதிகாரிகளிடமிருந்து பாராட்டுக்களை பெறலாம். மீன ராசி நேயர்களை, இன்றைய நாள் உங்களுக்கு குடும்பத்தினர் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். அவர்களுடன் செலவிடும் நேரம் மன மகிழ்வை தரும். நண்பர்களுடனான உறவு மேலும் வலுப்பெறும். பழைய நண்பர்களை சந்திக்கும் வாய்ப்பு கிடைக்கும். அவர்களுடன் பழைய நினைவுகளை பகிர்ந்து கொள்வீர்கள்.